கைகளில் கத்தி, கண்களில் கொலைவெறி, 10 வயது பாலக நெஞ்சில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி. 1944 ஆண்டு அற்ப பணத்திற்காக தன் வியாபார பங்காளியான நண்பரையும் அவரது மனைவியையும் கொலை செய்து அவர்களின் 3 சிறு குழந்தைகளையும் மதுரை தெருவில் அனாதையாக விட்டுவிட்டு திருடிய பணத்தோடு தலைமறைவானான் சுந்தரம். நடுத்தெருவில் நிராதரவாக கதறிக்கொண்டிருந்த அந்த 3 குழந்தைகளையும் காப்பாற்றி அதன் பாட்டி வீட்டில் ஒப்படைக்கிறார் இந்த பெரியவர். பெற்றோரையே பார்த்தறியாத இந்த குழந்தைகள் அன்புக்காக ஏங்கினார்கள். வீட்டிலோ தெருவிலோ படித்த பள்ளியிலோ அந்த அன்பு கிடைக்கவில்லை. இவன் சாபம் பிடித்தவன், பெற்றோரையே விழுங்கினவன், இவன் தலையில் சாபச் சுழி இருக்கிறது என்று சபித்தார்கள். பாம்பு புற்றுக்குள் நாகப்பாம்பு ஒன்று புகுந்ததைக் கண்டு அந்த புற்றுக்குள் கையை விட்டு என்னை கொன்றுவிடு என்று கதறினான். அடிக்கடி தற்கொலைக்கு முயற்சித்தான் இவன். தன் தந்தையின் கடையில் வேலை செய்த ஒருவர் மூலம் தன் பெற்றோர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை அறிந்தான். பாட்டி வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து தனிமையாக சென்று பழிக்கு பழி, பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், ரத்தத்துக்கு ரத்தம் என்று குமுறினான். கொலைகாரனுடைய உருவத்தை கற்பனையாக வரைந்து பேனாவால் குத்துவான். மனநிலை பாதிக்கப்பட்டவன் போல எப்போதும் விரக்தியாக காணப்பட்டான். இப்போது இவனுக்கு வயது 18. பள்ளி இறுதி வகுப்பு முடித்து ஆசிரிய பயிற்சியும் முடித்து சிவகாசியில் கமர்ஷியல் ஆர்டிஸ்டாக தனது பணியை ஆரம்பித்தார். ஆபாச சினிமா ஓவியம், தேசத்து அனைத்து தெய்வ விக்கிரகங்களின் சித்திரங்கள் வரைவதுதான் அவனது அன்றாட பணி. நவநீதனின் ஓவிய கலைக்கூடம் சமூகத்தை அழித்து கெடுக்கும் ஓவிய கூடமாக மாறிக்கொண்டிருந்தது. அவனது சிந்தையெல்லாம் கொலைவெறி. சாந்தி, அமைதிக்காக ஏங்கினான் நவநீதன். உலகமே அவனுக்கு சூன்யமாகிவிட்டது. எல்லா நம்பிக்கையையும் இழந்த நவநீதன் இடைவிடாமல் குடிக்க ஆரம்பித்தான். நடைவிடமாக தெருக்களில் விழுந்து கிடந்தான். எங்கே நிம்மதி? எங்கே நிம்மதி? எங்கே சாந்தி? அமைதி எங்கே? எங்கே 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 நிம்மதி?